முருகன் தனக்குத்தானே பூஜை செய்த இடம் சென்னிமலை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் இருக்குது சென்னிமலை. இந்த கோவில் இருக்கு சுவாமி ஞான தண்டாயுதபாணியை காட்சி தர்றார். இந்த கோவிலில் தான் கந்தசஷ்டி கவசம் அரங்கேறியது. பல சிறப்புகளை கொண்டுள்ளது இந்த கோவில். இந்த கோவிலில் தான் அக்னி ஜாத மூர்த்தி, அதாவது 2 தலைகள் உள்ள முருகன் இருக்கிறாரு. இந்த கோவிலில் 18 சித்தர்களான ஒருத்தரான பின்னாக்கு சித்தருடைய ஜீவ சமாதியம் இங்கே இருக்குது. இந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணுற தயிர் புளிப்பது கிடையாது. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்க மூலவருக்கு மேலே இருக்க விமானத்துக்கு மேலே காகங்கள் பறப்பது கிடையாது, உட்காரது கிடையாது. இந்த கோயிலோட முக்கிய சிறப்பு என்னன்னா, கோவிலோட அதாவது மலைக்கு அடிவாரத்தில் இருக்க தீர்த்த கிணத்துலேருந்து தினமும் புதிக்காலைகள் 1320 படிகள் ஏறி தீர்த்தம் கொண்டு போவது மிகவும் சிறப்பு. 1984 வரும் 2 புதிக்காலைகள் வண்டிகள் மேலே ஏறினது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலில் தான் அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கப்பட்டது. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா, சோழ மன்னனான சிவாலய சோழன் தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக புனித யாத்திரை மேற்கொண்டு எல்லா நதிகளும் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். நொய்யல் ஆற்றில் குளிக்கும் போது இந்த மலையை பார்க்குறான். இந்த மலைக்கு மேலே இருக்க முருகன் கோயிலில் முருகனை தரிசனம் பண்ணணும்னு வரான். அப்போது முருகனே அர்ச்சகராக தனக்குத்தானே இவனுடைய பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக பூஜை செய்தார். இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச சிவாலய சோழன் இந்த கோயிலை விரிவுபடுத்தி நிறைய பூஜைகள் எல்லாம் செய்தான். இந்த கோவிலுடைய தாயார் பெயர் சுந்தரவல்லி தாயார். இந்த கோவிலோட சிறப்பு பற்றி அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் பாடியிருக்கிறார்.